நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்னா முடிஞ்சு இப்ப நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போறாங்கன்ற சனி என்ன பண்ண போறார்? சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு 3 மாசம் தான் எதா இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசி. அப்போது கால்குலேட்டிவ் மைண்ட், பிளானிங் மைண்ட், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத கிளியராக திட்டமிடக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின் யாருக்கு அப்படின்னா அது மிதுனம் தான். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி அது மாதிரி இந்த தடவை இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க எடுக்க ரெடி ஆகிட்டார் சனி. ஆல்மோஸ்ட் எடுத்திருப்பாரு, இல்லை எடுக்காத சில பேருக்கு இன்னும் எடுக்க ரெடிவாக இருப்பார். உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நல்லவை பண்ணுவீங்களோ கெட்டவை பண்ணுவீங்களோ அதன் அடிப்படையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. இதுதான் முதல் விஷயம். அதை தாண்டியும் வேலை அப்படின்ற இடத்துல இருந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வைக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்துல குருவிட இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஏன் திரும்ப அந்த இடத்துல குருவை கொண்டு வரீங்க, சனிப்பெயர்ச்சி தானே அப்படின்னா, எஸ். ஆனால் சனி தனியாக இது வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ குருவோட பார்வைக்குள் வரக்கூடிய இந்த சனி முழு சுபத்துவமாகி குருவையும் சேர்த்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. குரு வீட்டில் தான் இருக்காரு, குருவோட பார்வையில் இருக்காரு. அப்புறம் எப்படி சொல்லுங்கள், ஏன்னா தான் ஒருத்தனுக்கு மனசில் கெட்டது பண்ணணும்னு சனி சீச்சி அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஸ்வீட். அவர் என்ன கொஞ்சம் அடிச்சு பாடம் சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி அடித்து பாடம் சொல்லி கொடுக்குற ஆள் இருந்தால் தானே வாழ்க்கைன்ற அனுபவத்தை கற்றுக்க முடியும் இல்லையா? அதில் கொஞ்சம் அனுபவ பாடத்தை நிறைய கொடுக்க போகிறார். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு தாறுமாறாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் 2027 முதல் ஒரு 5 மாதங்கள், அதுக்கப்புறம் எகைன் தனி பயிற்சியாகி திருக்கணிதப்படி ஆல்மோஸ்ட் மேஷ வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவார். பட் ஸ்டில் 2026 வருஷம் ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், நினச்ச வேலை கிடைக்கிறது, வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது, கொஞ்சம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு வரதுக்கான சில சினாரியோ உருவாக்குறதுன்ற மாதிரியான சில அமைப்புக்குள் உந்தப்படுவீர்கள். நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10ஆம் இடமே சொந்த தொழிலை தான் இண்டிகேட் பண்ணும். திடீர்னு ஒரு இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது, திடீர்னு ஒரு இன்கம் வர்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுறது, ஆன்லைனில் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, இ-காமர்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் இயங்கும் இந்த தடவை யாருக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு. சனியுடைய அமைப்பு அப்படின்றது இந்த தடவை 12ஆம் இடத்துக்கு இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு இருக்குது. அப்படின்ற போது கொஞ்சம் சுகம் அப்படின்ற இடத்துல கவனமாக இருக்கணும். நிறைய உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக போராட வைப்பார். ஆனால் உங்களுக்கு தான் வெற்றி. எப்பயுமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்ற ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப சோதிச்சு அதுக்கப்புறம் கொடுப்பாரு. மற்றவங்களாம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அந்த திசையில பிடிவாங்க. ஆனால் சனி அப்படி இல்லை, கொடுத்தாருன்னா ஒரு தலைமுறைக்கு தலைமுறையாக இருக்கிற மாதிரியான சொத்துக்களே உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு கொஞ்சம் போராட்டம் வரும். கொஞ்சம் சனி சோதனை கொடுத்து அதுக்கப்புறம் சோதனையே சாதனையாக்குவார். இந்த தடவை மிதுன ராசிக்காரருக்கு உங்களுடைய சோதனை எல்லாம் சாதனையாகக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் மூங்கில் மாதிரி கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல சுய பரிசோதனை, திங்கிங், கொஞ்சம் மூட் ஸ்விங் அப்பப்போ எட்டி பார்க்கணும். அதே மாதிரி வித்யாஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 4ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால நிறைய நம்மளை காட்ட முடியாமல், திறமை வெளிப்படுத்த முடியாமல், வாய்ப்புகள் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிற மாதிரியான சில சினாரியோ உருவாகும். சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல தசாபுதி நடக்குதுன்ற பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் வந்து அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்துலையும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் யார், மிஸ்டர் சனி. ஸோ அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக தேவை. ஒரே ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நான் சொல்ல வரும்போது, உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களையும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யூஸ்வலி மிதுனம் சொல்ல மாட்டீங்க, ரொம்ப ரொம்ப அலர்ட் ஆறுமுகம் தான். இருந்தாலும் நம்மளை தவிர ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கான திறமை வெளிப்படக்கூடிய, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடிய, வாழ்க்கை மீதான அடுத்த லெவலுக்கு போவதற்கான வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமாக மாறப்போகிறது. அதற்கு உங்கள் சுயம் என்கிற உங்களுடைய கான்ஃபிடென்ட் வெளியில் வந்து நிற்க போகுது. இது வரைக்கும் கால்குலேட்டிவாக இருந்திருப்பீங்க. இந்த தடவை கொஞ்சம் ஒர்காலிக்காக மாற போகிறீங்க. உட்காந்த இடத்துலேருந்து எப்படி வேலை பார்க்கலான்றதை வேறு யாரும் சொல்ல வேணாம், மிதுனம் தான் சொல்லும். அந்த அளவுக்கு மூளையாலேயே வந்து வேலை செய்ய ஆட்கள் கொஞ்சம் உடலாலும் சேர்ந்து உழைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தடவை தப்பிச்சுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகளை சனி வந்து கொடுப்பார். கொஞ்சம் பணம் ரொம்ப 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 கவனம். 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை விரயத்தை இண்டிகேட் பண்ணுது. நியூ பிகினிங், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 12ஆம் இடம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துலையும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற இடத்துலையும் சரி கொஞ்சம் கவனம். இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த தடவை முதல் 2026 எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. 2027 மிட்டு வரைக்கும் அந்த ஒரு 5 மாதங்கள் பண வரவில் ஏதோ ஒரு தேக்க நிலையை உருவாக்கலாம். அதனால் அந்த நேரத்தில் உடனே டென்ஷன் ஆகிட்டு உடனே இது பண்ணாதீங்க. சில பேருக்கு வீடை விற்று, ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும். சொந்த வீடை விற்கிற 4ஆம் இடம்லாம் வீடு இல்லையா, சொந்த வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு போன 2025 ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான முகாந்திரங்களையும் லைட்டாக காட்டும். அதனால் இடத்தையோ வீடையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ விற்று சில விஷயத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். ஸோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? 10ஆம் இடம் தான். தொழில் என்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிறதால அது செம்மையாக இருக்க போகுது. பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க. மிதுன ராசிக்கார பிள்ளைங்க படிப்பில் வந்து தாறுமாறாக இருக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் 17-18 வயசு ஆனால் கூட வேறு ஊரில் போய்ட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியை பிடிச்சிக்கோங்க, வெள்ளை துணியை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. அமைதின்னு இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு வர சனியோட பார்வை இருக்குது. அதனால கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தாறுமாறான டைம் பீரியட். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்க போகுது. பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வேலை விட்டுட்டே நான் தனியாக நிற்கிறேன், இனிமேல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. 4ஆம் இடம் முழுக்க போகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சில சினாரியோவை நீங்கள் வந்து மேற்கொள்ள போகிறீங்க. 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சொந்த தொழில் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட். குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி 2026 வருஷம் மிதுன ராசிக்காரங்களை வேலை லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார். 60 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதில்? ஆரோக்கியத்தில், சுகஸ்தானத்தில் சனியோட பார்வை. ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சாப்பிட்ற விஷயம் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, வாய் கண்ட்ரோல் தேவை. கூட்டி கழிச்சு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் நிகழ இருக்கக்கூடிய கர்மச்சனி உங்களோட கர்மிகளை பயங்கரமாக இயக்க போகுது. நல்லவையெல்லாம் தேடி வரப்போகிறது. இருந்த கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது. நல்லது பண்ணுறதுக்கான நேரத்தை பிரபஞ்சம் வழங்கியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் தானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டிலில் வந்து தானம் கொடுங்க. ஏன்னா நீர் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் தான் சனி இருக்கார். மேக்சிமம் ஏதாவது கோவிலில், இல்லை உங்கள் குலதெய்வம் கோவிலில், இல்லை துப்புரவு தொழிலாளர்களுக்கு, இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு, சர்வீஸ் ஓரியன்டாக வேலை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தானம் பண்ணி பார்த்தாலே இந்த தடவை மிகச்சரியான யோகம் என்பது உங்களை தேடி வரும். அதே மாதிரி சாலையோரமாக இருக்கிறவங்களுக்கு கருப்பு கலர் போர்வை வாங்கி கொடுங்க, கம்பளி வாங்கி கொடுங்க. நீங்கள் ஃபாரின்லாம் இருக்கீங்கன்னா ஏதாவது ஜாக்கெட் கிடைக்கும், அப்போ ஆர்ஃபனேஜுக்கு ஏதாவது ஒரு ஜாக்கெட் வாங்கி கொடுங்க. சொக்கா தான் 4ஆம் இடம் சனியோட பார்வையிலேருந்து நிப்பாட்டுறதுக்கு நல்ல காரகத்துவத்தாக சொல்கிறேன். இதை பண்ணுங்கள். ரொம்ப 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 சிம்பிளாக சில விஷயம் புரிஞ்சுட்டு, நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறதா, எவ்வளோ பெரிய கதவுக்கும் சின்ன சாவி தான். கதவு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சாவியை பெருசாக யாரும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் மோர் தென் இனஃப். இதை மட்டும் பண்ணுங்கள், ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள், 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? முடிஞ்ச அளவுக்கு காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். எங்கே இருந்தாலும் சரி காலபைரவருடைய காயத்ரி தினம் கேட்டுட்டு போங்க. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கான நல்லவையெல்லாம் அந்த பைரவினரால் கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. பொதுவாகவே யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டா. ஆனால் இவங்களுக்கு தான் தெரியும், சார் நீங்கள் ராஜயோகமாக வேணாம், சாதாரண யோகமாக வேணாம், எனக்கு என்னுடைய உழைப்புக்கு ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப தெளிவானவங்க, பங்க்சுவாலிட்டி, அந்த முன்கோபம் தான் இவங்கள வாழ்க்கையை கெடுக்குது. நீங்கள் எவ்வளோ அனுபவம் சார், 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சனீஸ்வரர் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ தான் ஐஏஎஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ நேச்சுரலாக கொடுக்கும் இல்லைங்களா? அப்போது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஆட்டிடியூடை மாற்றணும், உங்களுடைய அணுகுமுறையை மாற்றணும். எப்படி மாற்றணும்?
கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போங்க. நான் எங்கள் மேனேஜர்கிட்ட நான் வந்து வேலை செஞ்சால் தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் சார். கொஞ்சம் சும்படிங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் சார். அப்போது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். இல்லைன்னா நான் சொன்னால் அவர் முடிச்சுடுவார் சார் அப்படின்னு சொல்லுவார். அதை எப்படி முடிச்சிங்கங்கிறத ஹவ் யூ டிரைவ் த ஆன்சர், அதுதான் ஆன்சர் பேப்பரில் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது நீங்கள் சொல்லலைன்னும்போது அவர் என்னவோ வராரு போகிறாரு, அவர் பாட்டு செஞ்சுட்டு டேபிள் மேலே தூக்கி விசிறிச்சிட்டு போயிட்டே இருக்கார், மதிக்கிறதே இல்லை. அந்த பேர் எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட அந்த அன்பு பாசம் எல்லாம் இருக்குது, அந்த முன்கோபத்தில், அதனாலேயே உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் பாதிக்கும், குழந்தை பாக்கியம் தட்டும். என்ன சார் எடுத்துகிட்டு போகிறீங்க? என்ன வாழ்க்கையில் என்ன இருக்குது? எது சரி? இப்போ நான் சொன்னது எல்லாம் எனக்கு சரி, உங்களுக்கு சரி கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ சார் ஐ கேன் சஜஸ்ட் யூ சார் ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்லாமல் விட நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். புரியுதா? நான் போயா லூசுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போது ஒரு குருவுக்கே இந்த நிலைமை. அப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா குடும்பத்துலேயும் சரி, பிள்ளைங்களோடையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க. மிகப்பெரிய போஸ்டிங் வருது, மிகப்பெரிய ஆளுமை வருது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம், ஹிடன் ட்ரெஷர். உங்களுடைய உழைப்பை பார்த்து பார்ட்னர்ஷிப்பு வெளிநாடோ வெளி மாநிலத்துலேயோ உங்களை கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒத்துங்க. சார் என்கிட்ட பணமே இல்லை சார், இனிமேல் அந்த பிரச்சனைக்கு இடமே கிடையாது. பணமே இல்லாமல் உங்கள் உழைப்பை மூலதனமாக போட்டு ஜெயிக்கலாம். அதற்கான ஆட்கள் வந்து சேருவாங்க. அது நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, உறவு ரீதியாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு தான் அனுபவம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இனிமேல் அடுத்தவனுக்கு உதவுவீங்களா? உங்கள் வேலை என்னவோ அது கண்டிப்பாக. மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து நான் திருமணத்தை பற்றியோ திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு வந்து என்னதான் திருமணம் பண்ணாலும் சரி, தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றணும், அணுகுமுறையை மாற்றணும். மனைவி இடத்துல வந்து குற்றம் பார்க்கக்கூடாது. நீ என்ன இந்த கலர் கட்டிகிட்டு இருக்க, நீ என்ன பூ இப்படி வச்சுட்டு இருக்க. ஸோ அவ்வளோ ஒரு ஆத்மா, அவ்வளோ ஒரு ஆன்மா அப்படிங்கிறத அவளை புரிய வைக்கணுமே ஒழிய, அது அதே மாதிரி சாப்பாடு சரியில்லை, எங்கள் அம்மா ஒரு ரசம் வைப்பா தெரியுமா, அந்த மாதிரி ரசம் யாராலும் வைக்க முடியலப்பா, இல்லை இந்த ரசம் நல்லா இருக்கு, எங்கள் அம்மா வச்சது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு பதமாக சொல்லணுமே ஒழிய முரட்டுத்தனம் காட்டக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் மத்தியானத்துலேயோ ராத்திரிலையோ எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. சில நேரங்களில் உட்காந்து சாப்பிடும்போது மதம் ஆச்சரியங்கள், எண்ணத்தினுடைய நிலைப்பாடுகள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதெல்லாம் போய்டும். இவங்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க, புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். திருவெண்காடு அப்படிங்கிற சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அகோரமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு புதன் பகவானுக்கு பச்சை துணியை வச்சு சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். எல்லாத்தோட வஸ்திர தானம் செஞ்சால் இவங்களுக்கு அந்த வஸ்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இழைக்கும் ஒவ்வொரு நூலுக்கும் பலன் கிடைக்கும். அற்புதமான வாழ்க்கை வரும். மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் கர்ம சனியாக வந்திருக்காரு. கர்ம சனினா கர்ம பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க. உங்கள் ஜாதகத்துலேயும் கொஞ்சம் இடையூறுகள் இருக்குது. இந்த 2026 சனி பயிற்சி முறையான பக்குவங்களை பிடிச்சிக்கணும். படித்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது, கஷ்டப்படணும், கருமாயப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்ட ஒரு வேலையை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அமைகிறது கஷ்டம். சனீஸ்வரன் பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்ம சனின்னு கேட்டாவே உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏமாற்றங்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும், ஏன் ஒரு சுபகாரியங்கள் கூட தடபடக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா கவனமாகவே இருக்கணும். படிக்கிற படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நட்பு, தேவையில்லாத ஒரு இடையூறு வந்து உங்கள் படிப்பு வந்து கெடுக்கக்கூடிய தருணமும் இருக்கும். இல்லை நல்லா படித்து மேன்மையாக பல டிகிரிகள் படிச்சுட்டு வந்தால் கூட அந்த படிப்பு சார்ந்த ஒரு வேலை அமைகிறது கஷ்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு வந்து இருக்காதுங்க. ஒரு நல்ல நண்பர், ஒரு தோள் சாயக்கூடிய தோழர்கள் உங்களுக்கு அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளாக இருக்கும். படிப்பு, தான் வீடு, தன்னுடைய தாய், தன்னுடைய சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் கொண்டு போவீங்க.
யாரையும் நட்பாகவே ஏற்படுத்திக்க முடியாத ஒரு ராசி இந்த மிதுன ராசி. நிறைய படித்த ஜாதகங்களே இருக்குது, ஆனால் அது முறையான பக்குவங்களை பண்ணிக்கணும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்கள் கோபங்கள் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தை குறைக்கணும். அதே போல் முன்னோருடைய கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தது இந்த 2026 இந்த 2.5 வருஷம். நீங்கள் தான் முன்னோர் வழிபாடை பண்ணணும். இந்த முன்னோர் வழிபாடையும் உங்கள் குலதெய்வத்தை யார் என்ன எங்கே இருக்காரு அவரை நீங்கள் முறையான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா ஏதோ வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சின்னதாகி வரக்கூடிய தருணங்கள்லாம் மாற்றமே ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆகவே ஆகாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு தகப்பனுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் ஆகவே ஆகாது. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். எதிரி போல் இருப்பாங்க அண்ணன் தம்பியும் அப்பாவும். உங்களுக்கு விட்டு கொடுத்து தான் போகணும். முறையான அமைப்புகளை பக்குவம் பண்ணிக்கணும். 25, 27 வயசுக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் இருந்திருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்க. உங்களை காக்கிறது, உங்களை தெளிவு பண்ணக்கூடியது, உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை, தெய்வ பலத்தை, முன்னோர் சொத்தை, இப்படியாம்பட்ட தன்மைகளை எல்லாமே கொடுக்கறது உங்கள் குலதெய்வம் தான். குலதெய்வத்தை நிந்தனம் பண்ணிடாதீங்க, அவரை வழிபடுங்க. முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பகவானுடைய பெயர்ச்சி மாற்றம்தான் ஏற்படும். ஆனால் கவனம் தேவை. மிதுன ராசிக்காரங்க தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய கோபத்தினால உங்களையே இழக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. உங்கள் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடக்கணும். இப்படி முறையான அமைப்புகளை பண்ணிங்கன்னா தான் எந்த குறையும் வராது. இல்லைன்னா கர்மப்பலனை அனுபவிக்க பிறந்த நீங்கள் அதுக்கு உண்டான பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகணும். 2026 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். லூஸ் ஸ்டாக் கூடாதீங்க. எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை தன்மையாக தெளிவான அமைப்பில் கொண்டு போனீங்கன்னா சனீஸ்வர பகவான் பிற்கூரில், அதாவது இன்னும் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ அதுக்கப்புறம் நல்ல நிலைமையில கொண்டு வந்துடுவார். இப்போ கொஞ்சம் கடுமையான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற சக்திகள் உங்களுக்கு வேணும். மனநிலை மட்டும் பாதிச்சிடக்கூடாது. பாதித்து ஏதாவது ஒரு தப்பான செய்கைகளில் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. யாருடைய வழிபுறத்தின் பேரில், ஒரு முன்னோரின் வழிபுறத்தின் பேரில் உங்கள் வழிகாட்டிய முறையான அமைப்பில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த குறையும் வராது. மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு செல்வ செழிப்பும் அற்புதமான அமைப்பும் 2026 உண்டு. நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க.